வணக்கம் நேயர்களே. யூடியூப் சேனல் வழியாக எங்களது உரைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களது காத்தாய் ஜோதிட நிலையத்தின் சார்பாக உங்களை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று எங்களது உரைகளான இன்றைய திதிகளிலான நவமி, இன்றைய திதின்னு சொல்றதை விட மொத்தத்துல நவமி திதி, வளர்பிறையில் வருகின்ற வரவிருக்கின்ற நவமி திதிகளை பற்றி சிறிய சான்றுகள் பார்த்தேன். என்ன சார் நவமி திதியில என்ன சார் சொல்லிட போறீங்க? அப்படி நவமி திதியில என்ன சார் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. மேசராசிலிருந்து 6ஆம் இடம் கன்னிராசி, மேசராசிலிருந்து 6ஆம் இடம் கன்னிராசி. அதுல சரஸ்வதி பூசை வருது, ஆயுத பூஜைன்னு சொல்லுவாங்க, விசயதசமின்னு சொல்லுவாங்க, தசரா பண்டிகைன்னு சொல்லுவாங்க. ஆனால் விழாக்களின் பூர்த்தியான நாள் எப்படி சிவனுக்கு நவராத்திரியோ அது மாதிரி அம்மனுக்கு இங்க நவரசமான விழா, அதுதான் ஆயுத பூஜை. ஆயுதங்களுக்கு பூஜை பண்ணி 9ஆம் நாள பூர்த்தி பண்ணுவாங்க, நவமி திதி. இது என்ன சார் இல்ல நன்மை இருக்கு? நீங்க எந்த கடவுளை கும்பிட்டாலும் சரி, கும்பிடாம போனாலும் சரி, சாமியே வேண்டான்னு வாழ்றவங்களுக்கு கூட தான் செய்யற தொழில தெய்வமா நினைக்கிறோம். இதுதான் கான்செப்ட். எவன் ஒருத்தன் செய்யற தொழில தெய்வமா நினைக்கானோ, அந்த தொழிலை நினைச்சுக்கிட்டானா அதுதான் அவனுக்கு தெய்வம். அதனாலதான் பாருங்க, இந்து மதத்துல மட்டும் இல்ல, எல்லா மதத்துக்காரங்களுமே தன்னுடைய தொழிலை விட்டு கொடுக்காம வச்சிருப்பாங்க. பாருங்க, செய்யற தொழில் தெய்வங்கிறது எல்லா மதத்துக்காரும் ஏத்துட்டோம் இல்லையா? அது மாதிரி கிரகங்களும் எல்லாம் ஏத்துட்டோம். அப்போ புரட்டாசி மாசத்துல பிறந்திருக்கக்கூடியவங்க அனைவருமே காலபுருஷத்துவத்துக்கு 6. அந்த 6ஆம் இடத்து பாவகத்தை நல்ல முறையில இயக்கி கொண்டு வர்றது அந்த புரட்டாசி மாசமான நவமி திதியான ஆயுத பூஜை என்று சொல்லக்கூடிய, சரஸ்வதி பூஜை என்று சொல்லக்கூடிய நாள். அதுக்கு முன்னாடி ஆவணி மாசத்துல என்ன பண்டிகை கொண்டாடிடுவான்? கிருஷ்ண ஜெயந்தி சொல்லிடுவான். அதுக்கு முன்னாடி என்ன செய்வான்? விநாயகர் சதுர்த்தி சொல்லிடுவான். ஒவ்வொரு பண்டிகையா கொண்டு வந்துருவான். கொண்டு வந்தாலும் இந்த அதாவது ராம நவமின்னு சொல்லிடுவோம், ஆவணி அவுட்டம் சொல்லிடுவோம், அதை விட ரோஹிணி அஷ்டமி திதின்னு சொல்லிடுவோம். இது 9 திதியான நவமி திதி. இந்த நவமி திதிக்குள்ளதான் சரஸ்வதி ஐஸ்வர்யம் தரக்கூடிய மூப்பெரும் தேவிகள் ஒன்று சேரக்கூடிய இடம். முதல் 3 நாள் ஒரு அம்மனுக்கு, 2வது 3 நாள் இன்னொரு அம்மனுக்கு, கடைசியில 3ஆம் நாள் சரஸ்வதி. ஆக இந்த நவமி திதிகளில் விழா எடுத்து பெண் தெய்வங்களை குளிர வச்சாங்க. என்னைக்கு நவமி திதியில ஆணோ பெண்ணோ யாருக்கு இருந்தாலும் சரி, பெண் தெய்வங்களை வழிபட்டாலோ காவல் தெய்வங்களை வழிபட்டாலோ, ஆரம்பம் காவல் தெய்வத்துக்கும் வரும், பாத்தியமானது, முக்கியமானது. அதை வழிபட்டாலே அவனுடைய தேவைகள் கிடைக்கும், தீய சக்திகள் விலகும். நவமி திதியில எவன் ஒருத்தன் தானியங்களை வாங்கி வீட்டுல சேகரிச்சானோ அவன் அந்த காட்டுல கொண்டு போய் விதைச்சாலே போதும். நவதானியங்களை வைத்திருந்து நவமி தேதி முடிஞ்சு விசயதசமி முடிஞ்சு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு ஒரு மண்பானை களையத்துல அந்த தானியங்களை வச்சிருந்து தன்னுடைய தோட்டத்தில் உள்ள சைடு பகுதிகளில், காட்டோட 8 பகுதிகளில் பொலின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வரப்புன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு காடுக்கும் அடையாளம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நவதானியங்களை நீங்க செதறி விட்டுட்டீங்கன்னால் வருஷம் அந்த உங்களுக்கு விளையக்கூடிய பயிர்கள் அழகானதை கொடுக்கும். நிறைய பேர் என்ன சொன்ன நிலக்கடலைன்னு போடுவாங்க, மல்லாட்டைன்னு சொல்லுவாங்க, மணிலா கொட்டைன்னு சொல்லுவாங்க, இப்படி ஏதோ ஒரு பாவத்தை சொல்லுவாங்க. அதுக்கு இந்த நவதானியங்களான வரப்பு காட்டுகளை நவதானியங்களை விதைக்கணும். இது வரைக்கும் யாருக்கு மாதிரி தெரியுமா? விவசாயம் பண்ணவங்களுக்கு தெரியுமானா தெரியாது. எடப்பாடியில் ஒருத்தர் இருக்காரு, எங்க சின்ன ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு விவசாயத்தை பத்தி கேட்டோம் தெரியாது, ஆனா விவசாயம் பண்ணுவார். அவருக்கு வாய்க்கால் வரப்புல எதை பண்ணணும்னு யாருக்கும் தெரியாது. சார் வாய்க்கால் வரப்பு நடந்து கால் மிதி கொடுக்கல சார். ஆமா, ஏன் மிதி வரும்? அது 1 மணிக்குள்ள பதிலான உன்னை கூட சொல்லியிருக்குது. ஏன் கூட சொல்லியிருக்கோம்? காவல் தெய்வங்கள் மாதிரி அது காத்து நிற்கும், உனது காட்டு எல்லைக்கும் அவனது காட்டு எல்லைக்கும் பாதுகாப்பு தரும். இதுதான் சார் அந்த காலத்துல வாய்க்கால் வரப்புல அவனுடைய தோட்ட பகுதியில, அந்த வரப்பு பகுதியில, வரப்புக்கு கீழே ஒட்டின பகுதி எப்படி செஞ்சுட்டாங்க, கான்செப்ட் எப்படி வந்துச்சு, எப்படி விவசாயம் செலுத்துச்சு. இது நவமி திதிக்கே இருக்குன்னா அந்த நாட்கள்ல மழைக்காலங்கள் அப்படியே காற்று காலங்களை உருவாக்கிவிடும். நில சம்பந்தப்பட்ட ராசிகள்ல கன்னி ராசி உண்டு. அதுல நவமி திதி டிராவல் ஆகும். மற்ற இடத்துல திதி வராதா சார்? மற்ற இடத்துல திதி கிடையாதா? பஞ்சபூதத்துக்குள்ள எந்த இடத்துல இருந்து வராதா பாரும். ஆனா தெய்வங்களின் அடிப்படையில் இயங்கக்கூடியது இந்த ஒண்ணுதான். தசரான்னு சொல்லக்கூடிய 10வது திதியான அதனாலையும் வரும். ஆனால் முழுமையானது நவமி திதியில மட்டும் வரும். ராம நவமி. ஏன் அந்த நவமி திதிக்கு ராமருக்கு வச்சுமா நவமி திதி கொடுத்தாங்க? இந்த நவமி திதியில பிறக்கிறவன்
தாய் தகப்பனோட வாழ முடியாது, வாழ மாட்டாங்க. ஏன் சார் இப்படி சொல்றீங்க? அவன் படிப்பு ஒண்ணு ஆசிரமத்துல படிப்பான், இல்ல வெளியூர்ல படிப்பான், இல்ல பக்கத்துல படிப்பான். பெரும்பாலும் வீட்டுல தங்குற நேரம் குறையும். இந்த நவமி திதியில அவன் வாழ்க்கை முறைகள் மாறும். எளிமையான வாழ்க்கையை விரும்புவான், ஆன்மீக வாழ்க்கையை விரும்புவான். அவனை வேற ஒரு கெட்ட ஆளுங்களை சேர்த்துட்டா கெட்ட எண்ணங்களை உருவாகும், நல்ல ஆளுங்களை சேர்த்தா நல்ல எண்ணங்கள் உருவாகும். இப்படித்தான் சார் நவமி திதியை ஒருத்தனை இயக்கி வைக்குது. ஒரு மனுஷனை திருத்தக்கூடிய சக்தி திதிகளுக்கு உண்டுங்கிறத நான் நினைவு கூறுவேன் சார். நவமி திதி உங்களை மாத்தி நல்ல வழியை கொண்டு வரணும்னு சொல்லித்தான் இவ்வளவு விஷயங்கள் நம்ம சொல்றோம். நவமி திதியில ஒரே விஷயம், தொப்புள்ள உடல் சம்பந்தப்பட்ட ஹீட் வந்துச்சுனால் இழுப்பை எண்ணெயோ இல்ல இன்னொன்று விளக்கெண்ணையோ எடுத்து தொப்புள்ள வைங்க. தொப்புளுங்கிறது ஆறாம் பாவத்துக்கு உண்டான அடிவேர் பிரச்சனை. ஆனா நவமி திதியில வச்சுட்டீங்கன்னா அங்கே வயிற்றுக்குள்ள நீங்க யாராவது ஒருத்தர் தெரிஞ்சாலோ தெரியாதோ செய்வனை கோளாறுனால கொடுக்கப்பட்ட மாத்திரை மருந்து எதையாவது நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்க வயிற்றுக்குள்ள போய் வேலை செஞ்சுட்டுனா தொப்புள்ள போய் நிற்கும். நல்லா கேட்டுக்கோங்க. அதனாலதான் தொப்புள் பாவத்தை இன்னைக்கு சொல்றோம். அதுக்கு பேர் நாபிக் கமலம் சொல்லுவாங்க. பிரம்மா பிறந்த இடம், அந்த இடத்துல இங்க விளக்கெண்ணையோ வேப்பெண்ணையோ இல்ல அதுக்கு தகுந்தக்கூடிய இன்னொரு எண்ணெய் இருக்குது, இதை வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கொண்டு போய் நவமி திதி அன்னைக்கு அந்த தொப்புள் மேல ஒரு சொட்டோ 3 சொட்டோ வச்சுட்டீங்கன்னா உள்ள இருக்க விஷங்கள் முறிந்து விடும். ஒரு குழந்தை பிறந்தா அழுதுன்னா தாயனால காலை பாப்பா, மூக்க பாப்பா, எல்லாம் பாப்பா, முதுகு தண்டுக்கு பின்னால அந்த எலும்புகளை வண்டி கொடுப்பா, 2வது வயிற்றுக்களை பாப்பா, சுளவுன்னு சொல்லக்கூடிய முறத்துல போய் தூக்கி படைப்பா. இந்த நவமி திதியில இப்படி செஞ்சீங்கன்னா எப்படிப்பட்ட கண்டஸ்டியும் கருப்பு கோளாறும் பேய் கோளாறும் கெட்ட கோளாறும் செய்வனை கோளாறு தோஷங்களும் நவமி திதி போக்கி வைக்கும். எவன் ஒருத்தர் நவமி திதியில திண்ணர் எடுத்து அடுப்பு சாம்பல், சார் திண்ணர் வேண்டாம், அடுப்பு சாம்பலை எடுத்து குழந்தைகளுக்கு உடம்புல தடவிட்டாலோ பெரியவர்களுக்கு உடம்புல தடவிட்டாலோ இல்ல படுத்திருந்த பெரியவர்கள் எந்திக்க முடியாம இருந்தாலோ அவங்களுக்கு இந்த அடுப்பு சாம்பலை எடுத்து நவமி திதி அன்னைக்கு பூசி விட்டீங்களால் 199% குணமாகக்கூடிய சக்தி இந்த சாம்பல் உண்டு சார். இதை நீங்க பயன்படுத்துங்க. பெண்களுக்கு நாங்க நாட்டு வைத்தியம் சொல்றது அந்த சாம்பல் எடுத்து இவ்வளவு சக்தி இருக்குது. நவமி திதியில அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு. ஏன்னா நவம்னா எல்லாம் அடங்கியன்னு அர்த்தம். நவம்னா 9 மட்டும் நடக்குதுங்க. அடங்கிய, அடக்கக்கூடிய, அடக்கி வைக்கக்கூடிய, அடங்கியதை அடக்கி வெளியேற்றுறது, இதுதான் சார் நவமி திதியோட வேலை. இந்த நவமி திதியில இன்னொரு விஷயத்தை நீ கவனிச்சுக்கணும். உச்சந்தலையில் யாராவது அடிச்சாங்கன்னா உச்சந்தலை கைட்ட வச்சு அடிக்க சொல்லாது. நீங்க கூட உச்சந்தலை யாராவது ஒரு திட்டாங்கன்னா தலையில அடிக்காது. அது நவமி திதி தோஷத்தை கொண்டு வந்து விட்டுரும். நிறைய பேர் தலையில இங்க அடிச்சுக்கிடுவாங்க, ஐயோ ஐயோம்பாங்க. அது பரவாயில்ல, லக்ன பாவம். லக்னபத்துக்கு ராகு சனி இவங்க உள்ளவங்க மேக்சிமம் கையில தலையில அடிச்சுடுவாங்க. இல்லைன்னா அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் தலையில அடிச்சுடுவாங்க. நீங்க யாராவது செக் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த திதிகளில், நவமி திதிகளில் உச்சந்தலையில் உள்ளங்கையில் நல்லெண்ணெய் வைத்து உச்சந்தலையில் வச்சு 2 லேச அரைக்கி தேய்ச்சி விட்டீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய சிட்ரிக் அசிட், அதாவது ஜீரணமாகாத வாமிட் ஆகக்கூடிய பொருள் எதை சாப்பிட்டிருந்தாலும் அது கொஞ்சம் கட்டுப்படும். நல்லெண்ணெய்க்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படிப்பீங்க? நல்லெண்ணெய்னா எள்ளு எண்ணெய், எள்ளு எண்ணெய்னா தில எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. திலம்னா எள்ளுன்னு அர்த்தம். அப்போ தில அப்படின்னா திலகம் நெத்தில வர்றோம். அதே திலகத்துக்கு அடுத்து உச்சந்தலை வைக்கிறது என்ன? எப்ப பார்த்தாலும் பெரியவங்க அந்த காலத்துல உச்சந்தலை என்ன வைப்பாங்க? தலத்தி வாலியா உச்சந்தலை என்ன வைப்பாங்க? சனிக்கிழமை குளிக்கப்படியா உச்சந்தலை என்ன வைப்பாங்க? ஏன் எதுக்கு வைக்கிறோம்? இந்த நவமி திதினால அந்த மருந்தா மெடிசனா எடுத்து எண்ணெயை டைரக்டா வைக்கக்கூடாது. நவமி திதினால ஒரு கரண்டியை எடுத்துக்கோங்க, அடுப்புல வச்சுக்கோங்க, மணிக்கு தாளிப்பு கரண்டின்னு வச்சிருப்பாங்க. அதுல எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணி ஆற வச்சு தைலமா மாத்தி எடுத்து உச்சந்தலையில நவமி திதி நாள்ல நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த நோயும் கட்டுப்படக்கூடிய சக்தி கிடைச்சிரும். தெய்வத்தன்மையான ஒரு அமிர்தம் அதுல கிடைக்கும். அது தைல காப்புன்னு கிடைக்கும். அது மருத்துவ குணமாக மாறிவிடும். அதுல 2 சீரகமோ இல்ல வேற பச்சளை மூலிகளோ இல்ல செம்பருத்தி இலைகளையோ போட்டி அதை காய்ச்சி எடுத்து நீங்க வச்சுக்கிட்டு அதை நீங்க உச்சந்தலையில ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நவமி திதி உங்களுக்கு உண்டான தோஷங்களை நீக்கும். இதுதான் சார் கான்செப்ட். பாருங்க, இதுதான் சார் கான்செப்ட். இதனாலதான் இந்த நவமி திதிகளை உங்களுக்கு தயவு செய்து ஃபாலோ பண்ண வச்சுக்கிறோம். இந்த திதியில குற்றம் குறை எது இருந்தாலும் பார்த்துக்குங்க. இல்ல சந்தேகங்களை கேட்கறதா இருந்தாலும் காத்தாய் ஜோடனை நிறுவனர் ஐயா ரவி அவர்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சாலும் வேறு இது தொடர்பு கொண்டுகிட்டு இதுக்கு அடுத்து என்ன செய்யலாம், இல்ல அதுக்கு மேற்கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்னு கேளுங்க. நவமி திதி அன்னைக்கு மட்டும் தயவு செய்து இதை மட்டும் நீங்க ஒரு வார்த்தை மட்டும் கழிச்சுக்கோங்க. நீங்க யார்கிட்டையுமே ஒரு தங்க சாமான் தானே கையில கொடுக்குறதோ வாங்குறதோ வச்சுக்கிறாதீங்க. வராது, போகாது, கொஞ்சம் களவு போயிடும். நவமி திதியில ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. நவமி திதியில என்னைக்கு விரும்பையோட வெளியே போகாதீங்க. ஒரு ₹1 பாக்கெட்ல கொண்டு போங்க. இதுதான் சார் கான்செப்ட்.
நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.